ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சிவன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்திக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ணோம். அளவு பிளவுஸ் வச்சு அந்த கட்டிங் பிளவுஸ் நம்ம இன்னைக்கு எப்படி ரொம்ப ஈஸியா ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. அதுக்காக நான் இப்ப அந்த பிளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க தைக்கிறது பட்டியிலிருந்து ஜாயின் ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா ஸ்லீவ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் பேக் பீஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்ம எப்படி ஒரு பிளவுஸ் தைக்கலாம்னு சொல்லி நம்ம பாத்துடலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பேக் சைட் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்பவுமே பேக் சைட் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் தைப்பேன். எனக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு. நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதை கரெக்டா பண்ணுங்க. அது கரெக்டா உங்களுக்கு செட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சின்னதா ஒரு மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதோட கட்டிங் வீடியோ நீங்க பாக்கலைன்னா இதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க. இதுக்கு முன்னத்த வீடியோ நம்ம இதோட இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டோம். இங்க நம்ம அக்காத்து வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அக்காத்துக்கு நேரா மடிச்சுக்கோங்க. இந்த சைடும் நம்ம அந்த அக்காத்து நம்ம அந்த லாஸ்ட்லயும் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணி ஒரே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம சென்டர் டாட் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒன் சைடே ஒரு தையல் போட்டிருக்கோம், இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஷோல்டர் சென்டரா பிடிச்சு மடிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது ஒரு கெட்டி தையல் போட்டுக்கோங்க. நம்ம பேக் பீஸ் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி மார்க் பண்ணி ஊசியில எல்லாம் குத்தி போட்டு வச்சிருக்கோம். இங்க இந்த இடத்துல எல்லாம் நம்ம அக்காட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நேரா நம்ம அக்காட் பண்ணி இருக்கிறதுக்கு நேரா பிடிச்சுக்கோங்க. நம்ம இங்க ஊசி குத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுறோம்னா ரெண்டாவது தையல் போடும்போது இந்த பீஸ் மடிச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கிற இந்த டாட் அந்த நம்ம ஊசி குத்தி இருக்கோம், அதை கரெக்டா நேரா பிடிச்சு நீங்க தைச்சுக்கோங்க. அப்படி தைக்கும் போது உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆம்ஹோல் கிட்ட நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டா நம்ம பிடிச்சிக்கணும். முடிச்சுட்டு பாருங்க, நம்ம மார்க் பண்ண மாதிரியே கப் ஷேப் நம்ம பிடிச்சாச்சு. நம்ம அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இதுதாங்க கப் ஷேப். நம்ம பிடிச்ச கப் ஷேப் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. இப்ப இன்னொரு பீஸ் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த பக்கமா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம இங்க ஊசியில மார்க் பண்ணனது இங்க தெரியுது. இதுதான் நம்ம ஊசி மார்க்கரு. அதுக்கிட்ட நீங்க மார்க் பண்ணிட்டு கூட நீங்க அடிச்சுக்கலாம். இந்த அக்காத்து ரெண்டையும் ஒன்னா வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டு வரலாம். நீங்க இதே மாதிரி அளவு பிளவுஸ் வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி இதே மாதிரி கப் ஷேப் எல்லாம் மார்க் பண்ணி நம்ம பிடிக்கும் போது நம்மளுக்கு எந்த பயமும் வேண்டியது இல்லைங்க. நம்ம
தைரியமா வந்து தைக்கலாம். அளவு வந்து மாறிடுமோ பத்தாம போயிடுமோன்னு ஃபர்ஸ்ட் தைக்கிறவங்க புதுசா தைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், பயப்படாம தைரியமா தைக்கலாம். தைக்க தைக்க நம்மளுக்கு பழகிடும், ஸ்பீடும் வந்துடும். புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 பிளவுஸ் அந்த மாதிரி தைக்கும் வரைக்கும் கொஞ்சம் நமக்கு பயமா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு சரியாயிரும். ஒரு 2 பேர் பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா நம்மளுக்கு நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தைரியமா வந்துடும். பயப்படாம நீங்க வந்து தைக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து நான் ஒரு கலர் பீஸ் வந்து பட்டு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பட்டி நம்ம வந்து வைக்கணும். நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது 4 பீஸ் பட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ வந்து ஒரு கலர் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டி பீஸ் கீழையும் ஒரு பட்டி பீஸ் மேலையும் இந்த பிளவுஸ் பீஸுக்கு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி நான் வச்சிருக்கேங்க. இப்போ கீழே ஒரு பீஸ் மேல ஒரு பீஸ் வச்சாச்சு. இந்த கலர் பீஸ் வந்து நம்ம இந்த சுடிதாருக்கெல்லாம் நம்ம கட்டிங் பண்ணுவோம்ல, அந்த லைனிங் எல்லாம் மீதி ஆகும் போது நான் அதை வந்து பட்டி பீஸா நான் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். அதுல இருந்து நான் எடுத்திருக்கேன். அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 3 பீஸ் வச்சு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்கும். அதுக்காக தான் நம்ம 3 பீஸ் வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம 3 பீஸ் வச்சு பிளவுஸ் பீஸோட 4 பீஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம 4 பீஸையும் ஒரே மாதிரி வச்சு நம்ம கரெக்டா ஒரு தையல் வந்து போட்டுட்டு வரலாம். கரெக்டா எல்லா துணியும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி முன்னாடி திருப்பி முன் பீஸ் இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கிறேங்க. அதுக்கு கீழே ஒரு எஜ்ஜு தையல் வந்து நமக்கு இன்னொரு 1/4 இன்ச் இறங்கி விட்டு இன்னொரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டு இந்த நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் எடுத்து நம்ம இங்க வந்து நம்ம இங்க ஆம்ரவுண்ட்ல வந்து 2 அக்காத்து வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 அக்காத்து ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கீழே இடுப்பு சுற்றளவு எங்க முடியுதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பேக் பீஸ் வச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ் எடுத்துட்டு இந்த ஊக்கு இருக்கிற சைடு எடுத்து நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கோங்க அளவு பிளவுஸ். நம்ம 1/4 இன்ச் எதுக்காக கீழே இறக்குறோம்னா நம்ம வந்து எம்மிங் பண்றதுக்காக கழுத்து பீஸ் அடிக்குள்ளே அதை விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இப்ப மார்க் பண்ணன கிட்ட கரெக்டா நம்ம இந்த துணியை இந்த மாதிரி மடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு தையல் வந்து போட்டுடலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தாங்க நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரியே பட்டி ஜாயின் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு நம்ம எந்த மாதிரி பட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோமோ அதுவே நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பழக்கம் ஆயிடும். அது ஈஸியாவும் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி தைக்கிறாங்க, இவங்க ஒரு மாதிரி தைக்கிறாங்க, அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா வருமோ அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி மாத்தி தைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அது வந்து கரெக்டாவே வராது. அப்ப நம்ம தைக்கும் போது நம்ம பயத்திலேயே வந்துட்டு பிளவுஸ் ஏதாவது மாத்தி தைச்சிருவோம். அதனால உங்களுக்கு எது நீங்க வந்து எப்போ ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களோ அதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தைக்குவாங்க, ஒவ்வொரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீங்க குழப்பிக்காதீங்க. அது இதையும் போட்டு உங்களுக்கு என்ன வருது, நீங்க எந்த மாதிரி தைக்கிறீங்களோ அதையவே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். உங்களுக்கு தைக்கிறதுல இருக்கிற டவுட் ஐடியாஸ் ஏதாவது தெரியாம இருக்கிறது யாராவது ஏதாவது ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க இப்படி தைக்கிறாங்க, இவங்க இப்படி தைக்கிறாங்க, நம்ம மாத்தி தைச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி குழப்பி பயந்துக்காதீங்க. நம்ம தைக்கிறத எப்பவும் ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியாத டவுட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்க வந்து அதை கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம்.
அவங்க இப்படி தைக்கிறாங்க, நம்ம அப்படி தைச்சாதான் நம்மளுக்கு கரெக்டா வரும், நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து தைப்போம். அப்புறம் வேற ஒருத்தவங்களை பார்த்தோம்னா அவங்க வேற மாதிரி தைப்பாங்க. ஐயோ அப்ப இது தப்பா அது தப்பான்னு குழப்பமாயிரும். அதனால எல்லா வீடியோஸையும் பார்த்து குழப்பிக்காதீங்க. கரெக்டா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு தெரியாத இது நீங்க வீடியோஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும், ஸ்பீடும் வரும் உங்களுக்கு. பாருங்க, நம்ம பட்டி ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைட் பீஸ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதை அப்படியே நம்ம வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். முன்பக்கம் நம்ம ஊக்கு இதெல்லாம் வைக்கும்ல, வி பீஸ் எல்லாம் அடிக்கும்ல, அந்த இடத்துல கரெக்டா வச்சு 2 தையல் எல்லாம் பட்டி ஜாயிண்ட் டாட் இதெல்லாம் ஒன்னா வருதான்னு செக் பண்ணிட்டு அது எங்க முடியுதோ அங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லயும் 2 அக்காத்தையும் ஒன்னா வச்சுட்டு இந்த பீஸ் எங்க முடியுதோ அங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம அதைய அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம மடிச்சு அடிச்சிடலாம். நம்ம பட்டி ஜாயின் பண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது வி பீஸ் இருக்கிற சைடு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சரிசமமா இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வி பீஸ் அடிச்சிடலாம். இது ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு வரலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி திருப்பி இங்க 1/2 இன்ச் உள்ள மடிச்சு விட்டு நம்ம எட்ஜ்ல ஒரு தையல் போடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீஸ் நம்ம இங்க தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு நேரா வர மாதிரி இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு வி இப்படியே மடிச்சு பிடிச்சு வி அடிக்கிற கஷ்டமா இருந்ததுன்னா இந்த மடிச்சதுக்கு 2க்கும் சென்டரா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போட்டு அடிக்கும் போது உங்களுக்கு வி அடிக்கும் போது ஈஸியா இருக்கும். அதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியே மடிச்சுட்டே நம்மளுக்கு வி அடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன், உங்களுக்காக நான் இந்த மாதிரி தையல் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வி பீஸ் அடிச்சுக்கலாம். வி பீஸ் அடிக்கும்போது ஸ்டார்டிங்லயும் முடிக்கும் போதும் நம்ம ஒரு எட்டு தையல் கெட்டி தையல் போடணும். இப்போ நம்ம வி பீஸ் அடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, எப்பவுமே இந்த வி பாத்தீங்கன்னா நம்ம பட்டி முடியறதுக்குள்ளேயே 3 வி அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
இதனால் வரைக்கும் நம்ம வந்து எல்லா பட்டியுமே கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் காமிச்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். இங்க வந்து நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த லாஸ்ட்ல ஒரு வி, இந்த 2 வி, இந்த சென்டர்ல ஒரு வி அடிச்சிருக்கேன். இந்த பட்டி முடியிற இடத்துல ஒரு வி அடிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரிதான் நம்ம அடிக்கணும். நம்ம இதனால வரைக்கும் நான் உங்ககிட்ட காமிச்சது இந்த பட்டி இந்த இடத்துல முடியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன பட்டியா வரும்போது என்ன பண்றது, ரொம்ப நெருக்கி அடிக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதுக்காக நான் இப்ப சொல்றேன். இந்த பட்டி முடியிற இடத்துல நம்ம இந்த 3வது வி அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து நான் முடிச்சிருக்கிறேன். அப்போ எப்பவும் போல இந்த டாட் கிட்ட நம்ம இங்க ஒரு பட்டி கொடுத்துடணும், மேல ஒரு வி கொடுத்துடணும். சாரிங்க, பட்டினே சொல்லிட்டு இருக்கேன். இந்த வி வந்து இந்த டாட் கிட்ட ஒரு வி போட்டுறணும், மேல ஒரு 1/4 இன்ச் இறக்கி ஒரு வி போட்டுறணும். இந்த பட்டி முடியிற இடத்துல இன்னொரு வி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிருக்கோம். இதுக்கு 2 சென்டர்ல நம்ம ஒரு வி அடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து ஊக்கு பீஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. 2ஆ மடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு வரலாம். இதையும் 1/2 இன்ச் கீழே இறக்கி அப்படியே நான் 2ஆ மடிச்சு ஒரு தையல் வந்து போடுறேன். கீழே இருக்கிற பீஸ் அப்படியே நம்ம உள்ள மடிச்சு விட்டு அப்படியே வச்சிடலாம். வந்து போன பீஸ நம்ம பாதியா மடிச்சு வச்சிருந்தோம். இந்த பீஸ் அப்படியே ஃபுல்லா நம்ம உள்ள திருப்பி அப்படியே நம்ம தைச்சிடணும். பாருங்க, நம்ம அப்படியே தைச்சாச்சு. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து 2 பீஸையும் நம்ம வந்து ஊக்கு பீஸையும் வி பீஸையும் நம்ம 2ஐயும் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கணும். நம்ம அதை தைச்சது வந்து கரெக்டா இருக்கா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இழுத்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஊக்கு வைக்கிற சைடு வந்து கொஞ்சம் மேல போயிடும். அது வந்து நம்ம தைக்கிறதுல ஒரு சிலர் வந்து லைட்டா இழுத்து கொடுத்துருவாங்க, அதனால மேல போயிடும். அந்த மாதிரி இழுக்க கூடாது. இப்ப வந்து பாருங்க, இது வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இந்த பட்டி ஜாயிண்ட் 2 ஒன்னா மீட்டப் ஆயிருக்கு. இந்த சென்டர் டாட் ஒன்னா வந்து உட்கார்ந்துருக்கு. நம்மளுக்கு கீழே மேலேயும் ஒன்னா வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி கரெக்டா நம்மளுக்கு வரணும். அப்பதான் இதே அளவு நீங்க கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டா வந்துடும். தைக்கும் போது இழுக்காம தைக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து பட்டி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பீஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தையல் வந்து போட்டுக்கோங்க. 2 தையல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு முன்ன பின்ன வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம பிளவுஸ் ஷோல்டர் 2ஐயும் இந்த மாதிரி ஒன்னா வச்சுட்டு 2 ஷோல்டரையும் ஒன்னா வச்சு எந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து அப்படியே 4 பீஸ் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம சைஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா இதுலயும் இந்த மாதிரி வராது, ஏதோ ஒரு சில நேரங்கள்ல வரலாம். அப்படி வரும்போது இந்த மாதிரி வச்சு என்ன பண்றதுன்னு முழிக்காதீங்க. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, நான் 2 பீஸ் தான் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருந்தேன். அந்த 2 பீஸையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒன் சைடா வி மாதிரி வருது இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ கீழே வச்சுக்கிறேன். இந்த பீஸ் வந்து மேல வர்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆப்போசிட்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல வச்சு நம்ம இப்படியே கிராஸா வந்து நம்ம ஒரு தையல் வந்து போடணும். இப்படியே வந்து நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். நான் வந்து எப்பவுமே இது இப்படி மடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இது இப்படி மடிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவேன். அதே மாதிரி நான் இப்ப பண்றேன், நீங்க பாருங்க. இது வந்து ரொம்ப கிராஸ் பீஸ் வந்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் இருக்காது.
இல்லைன்னா பிளவுஸ்லயே கொடுத்து நம்ம மடிச்சு அடிச்சு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு பதிலா நீங்க இப்படி அடிச்சிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். நம்ம அடிச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் வந்து போட்டுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தையல் போட்டதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளவுஸ் எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊக்கு சைடு நம்ம அதாவது லெஃப்ட் சைடு வந்து நம்ம வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு இப்படி போடும் போதே உங்களுக்கு முன்பக்கம் இது வந்துடும். இப்ப இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராஸ் பீஸ்ல ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே நீங்க அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்து கலப்பு பீஸ் வந்து கிடைச்சிரும். முன்ன பின்ன ஆகாது. இல்லைன்னா நீங்க கைடு அளவு கணக்கு வச்சும் கூட அடிக்கலாம். கைடு அளவு கணக்கு வச்சு அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும். நீங்க கட் பண்ணதுல முன்ன பின்ன இருந்தாலோ தையல் போட்டதுல முன்ன பின்ன இருந்தாலும் மாறும் பயப்படலாம். அதுக்கு நீங்க கைடு அளவு கணக்கு வச்சு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து வரும். சரிங்களா? இந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளவுஸ் பீஸ் வந்து இழுக்க கூடாது. அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரணும். அதுக்கு பதிலா நம்ம இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் லைட்டா இழுத்து கொடுத்து அடிக்கலாம். லைட்டா இழுத்து கொடுத்து அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஷோல்டர் லூஸ் வந்து வராது. அது வந்து கரெக்டா நம்மளுக்கு ஃபிட்டா உட்காந்துக்கும். பாருங்க, நம்ம 2 பீஸ் தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருந்தோம். அது வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. 1 இன்ச் நம்மளுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. இப்போ இது ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ரவுண்ட் சைடெல்லாம் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் மட்டும் நம்ம சிசர் கட் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பினிஷிங் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம சிசர் கட் வந்து கொடுக்குறோம். இந்த ரவுண்டா வளைவு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, இந்த மடிப்பை உள்ள மடிச்சு விட்டு அப்படியே ஒரு எட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்ப இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சு எட்ஜ்ல ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லாஸ்ட்ல வரும்போது நம்ம அந்த பீஸ் வந்து மடிச்சு கொடுத்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்மிங் பண்றதா இருந்தா இந்த பீஸ் அப்படியே மடிச்சு நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் எம்மிங் பண்ணலைங்க. இப்போ நம்மளுக்கு அளவு பிளவுஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அளவு பிளவுஸ்லயே நம்மளுக்கு ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்காங்க, எம்மிங் வந்து பண்ணல. அதனால நம்மளும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடிச்ச பீஸ் அப்படியே உள்ள திருப்பிக்கோங்க. அப்படியே உள்ள திருப்பி இந்த எட்ஜ்ல வந்து நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த எம்மிங் பண்றது, ரவுண்டு கை ஜாயின் பண்றது, இதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்டாதான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். இல்லைன்னா நான் வந்து எம்மிங் பண்ண மாட்டேன். எப்பவும் இந்த மாதிரி தையலே வந்து போட்டுருவேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு பக்கத்துல காலேஜ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த தையல் போடுறதா விரும்புறாங்க. அதை வந்து பிரிச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் அதுவே வந்து பழகிருச்சு. நிறைய வந்து ஸ்ட்ரெயிட் தையல தான் நான் வந்து தைச்சிட்டு இருக்கேன். ரவுண்டு கை வந்து இந்த மாதிரி அம்மா மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, ரவுண்டா வந்து ஜாயின் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கறவங்களுக்கு வந்து நான் ரவுண்டு கை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவேன். ரவுண்டு கை எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கையை தான் நம்ம வந்து தைச்சிட்டு இருக்கோம். ரவுண்ட் கை வந்து இது வரைக்கும் சேனல் ஆரம்பிச்சுல இருந்து நான் இது வரைக்கும் ஒரு பிளவுஸ் கூட தைக்கல. எல்லாமே ஸ்ட்ரெயிட் தான் தைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து நான்
போஸ்ட் பண்றேன் ரவுண்டு கை எப்படி ஜாயின் பண்றதுன்னு. இது வந்து நம்ம மேல மடிச்சு ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்னாடி திருப்பி இந்த எஜ்ஜில் வந்து நான் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பின்னாடி திருப்பியே தான் நான் போடுவேன், அதுவே எனக்கு பழகிருச்சு. ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஒரு கெட்டி தையல் வந்து போட்டுக்கோங்க. வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து இன்னும் ரெடி பண்ணல. இப்ப வந்து நம்ம ஸ்லீவை மடிச்சடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே கொஞ்சமா ஒரு மடிப்பு மடிச்சு அடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் வந்து மடிச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/4 இன்ச் மடிச்சு நம்ம ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வர மாதிரி நம்ம மடிச்சு நம்ம இப்ப வந்து பெரிய தையலா போட்டுக்கோங்க. அப்ப நம்ம எம்மிங் பண்ணிட்டு நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பெரிய தையலா வச்சு நான் சென்டரா அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுக்கோ. ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எம்மிங் பண்ணிட்டு நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ 2 ஸ்லீவ் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உள்கை வெட்டெல்லாம் நம்ம இதுல வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளவுஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாங்க. இங்க இந்த ஃபோல்டிங் கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 ஃபோல்டிங் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம வச்சாச்சு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இடுப்பு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க 2 சைடும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ முன் பீஸ் வந்து இது வந்து ஊக்கு வைக்கிற சைடு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம அளவு பிளவுஸ்லயும் ஊக்கு வைக்கிற சைடு எடுத்து இந்த எஜ்லயும் இந்த எஜ்லயும் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வி பீஸ் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து எடுத்துக்கோங்க. இது அளவு பிளவுஸ்லயும் வி பீஸ் அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வி எங்க முடியுதுன்னு பார்த்து இந்த வி எங்க முடியுதுன்னு பார்த்து அது 2 ஒன்னா வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 வி முடிகிற இடத்த ஒன்னா வச்சு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் அளவு பிளவுஸ் வச்சு இடுப்பு வந்து மார்க் பண்றது. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இடுப்பு ஜாயின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடுப்பு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 சைடு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இங்க ஆம்ரவுண்ட்ல வந்து நான் அக்கா தட்டி வச்சுக்கலாம். அங்க வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. 2 சைடு முன் பக்கம் பின் பக்கம். நான் எப்பவுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸ்லீவ் வந்து கரெக்டான ஸ்லீவா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ல இந்த சென்டர் அக்காத்தும் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் ஒன்னா வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி அளந்துட்டு வந்துருங்க. அளவு கரெக்டா எங்க முடியுதோ அங்க வந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ வந்து நம்ம தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயிண்டும் நம்ம ஸ்லீவ்ல வெட்டி இருக்கிற அந்த அக்காத்தும் 2 ஒன்னா வர மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டா வரும்.
முன்ன பின்ன வந்துச்சுன்னா நீங்க அளந்ததுல வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அதை வந்து நீங்க மறுபடியும் பிரிச்சுட்டு அடிக்கிற மாதிரி வரும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து இழுக்காம நம்ம அளவு எடுக்கும்போது பொறுமையா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா வரும். சரிங்களா? ரெண்டாவது தையல் போடும்போது கீழெல்லாம் ஏதாவது துணி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சைடு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த அக்காத் கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். இது எதுக்காக இந்த மார்க் பண்றோம்னா நம்மளுக்கு கரெக்டா அந்த அக்காத்து ரெண்டும் ஒன்னா உட்காரக்கே இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மார்க் பண்றேன். பண்ணாமையும் நம்ம அடிக்கலாம். அது அப்படியே பண்ணி அடிச்சு எனக்கு அது வந்து பழகிருச்சு. அதனால நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி அடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு தையல் வந்து போட்டாச்சு, இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷோல்டர் கிட்ட சென்டரா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்லீவும் கரெக்டா வந்து பிடிச்சிட்டு இந்த ரெண்டு சைடையும் ஒன்னா இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ் எடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு பிளவுஸ் வச்சு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிருக்கேன். ஸ்லீவ் கரெக்டா இருக்கான்னு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸ் ரெண்டும் நம்ம உள்ள மார்க் பண்ணிட்டு கரெக்டா உட்கார்ந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே இடுப்பு வந்து நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி மார்க் பண்ணிருக்கிற ரெண்டு மார்க்கர் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு தையல் வந்து நம்ம போட்டு வந்துடலாம். எல்லாமே நம்ம கரெக்டா இருக்கு. அதனால அப்படியே நான் ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டேன். இப்போ பக்கத்துல வந்து ஒரு 3 தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு தையலும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. அப்படியே கரெக்டா நம்ம ஒரு தையல் வந்து போட்டு வரலாம். இந்த மார்க் ரெண்டும் கரெக்டா வரமா வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே மார்க் பண்ணிருக்கோங்க, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் எல்லாம் ஒன்னா வச்சு போட்டு வந்தாலே நம்ம கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஈஸியா ரொம்ப பொறுமையா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துலயே ஒரு பிளவுஸ் தைச்சிருவேன். நான் பொறுமையா வந்து மெதுவா ஒவ்வொன்னா நான் சொல்லி நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் ஆகுது. அதனால இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிளவுஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியா நம்ம தைச்சாச்சு. நம்ம எவ்வளவு ஈஸியா ஒரு கட்டிங் பண்ணணுமோ அதே மாதிரி ஈஸியா நம்ம ஒரு பிளவுஸ் வந்து தைச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மேலும் மேலும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாருங்க, நம்ம பிளவுஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.